ம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணிவண்ணன். நான் சதுப்பேரிபாளையம், ஆரணி தாலுக்கு, திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாடு. நான் வந்து தொடர்ந்து ஒரு 20 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கோம். இந்த இயற்கை விவசாயம் வந்து இன்றைக்கி ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு விவசாயம் இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து நடத்தணும்னா மக்களுக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்வியலை தரலாம். ஆரோக்கியமான வாழ்வியலை தரும்போது சிறந்த மனிதர்கள் உருவாவாங்க. இப்போ எல்லாம் நோய் நொடியோட உருவாகுறாங்க. இதுக்கு இயற்கை விவசாயம் ஒரு அடிப்படை தீர்வு. இது புரிஞ்சுக்கின்னு விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கணும். அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லா ஒரு மருத்துவத்தன்மை வாழ்ந்த மாதிரியும் வாழ்வியல் சூழ்நிலையும் பொருளாதாரத்துக்கு குறையில்லாமல் பண்ணணும் அந்த இயற்கை விவசாயத்தை. அதுதான் அங்கே புத்திசாலித்தனம். இந்த இயற்கை விவசாயம் இன்றைக்கி வந்து நடைமுறைக்கு கொஞ்சம் ஒத்து வராத காரணமே வந்து பொருளாதாரத்தில் எல்லாருமே கோட்டை விட்டுடுறாங்க. அந்த பொருளாதாரத்தில் வந்து குறையில்லாமல் இயற்கை விவசாயத்தை பண்ண கற்றுக்கணும். அப்படி பண்ணாங்கன்னா இன்னும் மேலும் மேலும் இந்த இயற்கை விவசாயம் நல்லா வளரும். இதனால் நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நன்மையாக இருக்கும். ஓகே. அடுத்து வந்து இந்த இயற்கை விவசாயம் தெரிஞ்சுக்கும் போது முதல்ல வந்து உண்மையான இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பஞ்சபூதத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை தெரிஞ்சால் தான் இயற்கை விவசாயத்தை முழுமையாக எடுத்து போக முடியும். அது தெரியாமல் பண்ணும்போது அது அரைக்குறையாக தெரியும். அப்போ பஞ்சபூதங்கள் தன்மை என்னென்னா, இந்த பஞ்சபூதங்களால் தான் இந்த உலகம் உருவாகுது. நீ நான் எல்லாம் உருவாகிறோம். இதனுடைய அமைப்புகள், இதனுடைய சூழ்நிலைகள், இதில் என்னென்ன பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் பஞ்சபூதங்கள். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ரொம்ப ஈஸியான விஷயம், நடைமுறையில் இருக்கிற விஷயம் தான். அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. யோசித்தோம்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா புரிய வரும். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பஞ்சபூதங்களில் வந்து காற்று இருக்குது. இந்த காற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா, காற்று எப்போ வந்து அதிகமாக தொல்லை கொடுக்குமோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு வாழை பயிர் வைக்கக்கூடாது, இல்லை ஒரு மரங்களை பயிர் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கணும். இதுதான் அதை புரிஞ்சிக்கிற விஷயம். அப்புறம் அதுக்கு அடுத்தது அந்த காற்றை வந்து நம்ம முழுமையாக தடுக்க முடியாது. ஏன்னா அது பஞ்சபூத வஸ்து, அது எதுக்கும் அடங்காது. அப்போ வந்து நம்ம அந்த காற்றை எப்படி தடுக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். வேலிங்களில் வந்து உயர்ந்த மரங்கள் நடணும், அதுக்கே தாழ்ந்த மரம் நடணும், அதுக்கே வந்து கொடி வகை செடி வகைகளை பயிர் வைக்கணும். அதுக்கப்புறம் உள்ளக்கிற வாழை மரத்தை வச்சோம்னா வாழை மரம் ஒன்று கூட சாயாது. இது காரணம் வந்து முதல்ல வர காற்று வந்து ஒரு 100 வேகத்தில் வரும், 100% வேகத்தில் வரும். அதை வந்து 100 வந்து 75 ஆக்கி 50 ஆக்கி அதுக்கப்புறம் வந்து அது 20 30 ஆக்கி உள்ளே போகும்போது அது 15 வேகத்தில் உள்ளே போகணும். அப்போ வந்து 15 வேகத்தில் உள்ளே போகும்போது அந்த காற்றுனால அந்த வாழை மரத்துக்கு பாதிப்பு வராது. இதுதான் பஞ்சபூதங்கள் தெரிஞ்சுக்கிறது. ப்ளஸ் அதில் காற்று மட்டும் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 5த்தையும் புரிஞ்சிங்கன்னா இயற்கை விவசாயத்தை ஈஸியாக எடுத்து போகலாம். இயற்கை விவசாயத்தில் ரொம்ப செலவுகள் குறைவு, வருமானங்கள் அதிகம், ரொம்ப தரமான பொருட்களை தயார் பண்ணுறோம் இந்த இயற்கை விவசாயத்தில். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இயற்கை விவசாயத்தில் செலவு அதிகம்னு ஒரு தவறான கான்செப்ட் இருக்குது. அதுக்கடுத்து இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து இப்போ வருமானம் கம்மின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த ஈஸியாக இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து நடத்தி போகலாம். இதில் வந்து லாபங்கள் அதிகம் இயற்கை விவசாயத்தில், ப்ளஸ்ஸு சத்துக்கள் அதிகம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை நம்ம சரியான முறையில் நடைமுறைப்படுத்துறதில்ல. அதனால் நமக்கு அது விஷயம் புரியறதில்ல. அதுதான் விஷயம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இயற்கை விவசாயத்தில் செலவுலாம் பண்ணலாம், தரமான ஒரு பொருளை கொடுக்கலாம். அது வாழ்வியலுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனிதனுடைய வாழ்வியலுக்கோ இல்லை கால்நடைகளுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும்.